Hello friends, welcome back to our channel. Friends, இப்போ பாத்தீங்கன்னா சம்மர் சீசன். இந்த சம்மர் சீசன்ல நம்மளாலே வாட்டர் இல்லாம இருக்க முடியாது. அண்ட் சின்ன பேர்ட்ஸால எப்படி தான் இருக்க முடியும்னு கொஞ்சம் நினைச்சு பாருங்களேன். அண்ட் அந்த பேர்ட்ஸ்க்கு நம்ம ஹெல்ப் பண்ற விதமா தான் இந்த வீடியோல நம்ம பேர்ட்ஸ்க்காக ஃபுட் அண்ட் வாட்டர் ஃபீடர் செட்டப் நம்ம மேக் பண்ண போறோம். அண்ட் ஃப்ரெண்ட்ஸ், இதுதான் நம்ம 2000 சப்ஸ்கிரைபர் ரீச் பண்ணதுக்கு அப்புறம் நம்ம போடுற ஃபர்ஸ்ட் வீடியோ. அதனால இந்த வீடியோக்கு பாத்தீங்கன்னா நாங்க லைக் டார்கெட் வச்சிருக்கோம். எவ்வளவுன்னு பாத்தீங்கன்னா 100 லைக்ஸ் தான் டார்கெட் வச்சிருக்கோம். மறக்காம எல்லாரும் ஒரு லைக் பண்ணிட்டு இந்த வீடியோ பாருங்க. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இப்போ பார்த்தீங்கன்னா நாங்கள் சிமெண்ட் பவுல்ஸ் 2 மேக் பண்ணலான் இருக்கோம். அந்த சிமெண்ட் பவுல்ஸ் மேக் பண்ணுறதுக்காக நாங்கள் 75% சிமெண்ட்டும் அண்ட் 25% நார்மல் சேண்டும் நாங்கள் எடுத்துருக்கோம். இப்போ இதனால் நம்ம மிக்ஸ் பண்ணி எடுத்துக்கலாம். எதுக்காக நாங்கள் சிமெண்ட் பவுல் மேக் பண்ணுறோன்னா, அது அப்படி மேக் பண்ணால் ரொம்ப ஸ்ட்ராங்காக இருக்குங்கிறனால தான் நாங்கள் மேக் பண்ணுறோம். ரொம்ப நாளும் தாங்கும். இல்லை நீங்கள் ஏதாவது பிளாஸ்டிக் கண்டெய்னர் கூட நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம். ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோ மூலமாக நீங்களும் வீட்டில் எப்படி சிமெண்ட் பவுல் ஈஸியாக ஸ்ட்ராங்காக மேக் பண்ணுறேன்னு தெரிஞ்சுப்பீங்க. ஃப்ரெண்ட்ஸ், நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா நாங்கள் இதே போல் 2 பாக்ஸஸ் எடுத்துருக்கோம். இந்த 2 பாக்ஸஸ்க்கான சைஸ் டிஃப்ரென்ஸை பார்த்துக்கோங்க. இந்த பாக்ஸ் வச்சு தான் நம்ம சிமெண்ட் பவுல் மேக் பண்ண போகிறோம். ஃப்ரெண்ட்ஸ், நம்ம எடுத்து வச்சிருக்க பெரிய பாக்ஸ்க்குள்ளே இந்த மாதிரி இன்ஜின் ஆயில் பழைய இது இருந்ததுன்னா அதை வச்சு நல்லா உள்ளே அப்ளை பண்ணி விட்டுக்கோங்க. உங்ககிட்ட இன்ஜின் ஆயில் இல்லைனா நார்மல் கோகோனட் ஆயில் கூட யூஸ் பண்ணிக்கலாம். அண்ட் இன்னொரு பாக்ஸ் சின்ன பாக்ஸ் இருந்தது பார்த்தீங்களா, அதுக்கு வெளிப்புறமாக இந்த மாதிரி அப்ளை பண்ணிக்கோங்க. அடுத்ததாக பார்த்தீங்கன்னா நம்ம எடுத்து வச்சிருக்க சிமெண்ட்டை இதுக்குள்ளே போட்டுக்கலாம். ஃப்ரெண்ட்ஸ், இப்போ பார்த்தீங்கன்னா நாங்கள் குட்டியாக இந்த மாதிரி கம்பிகள்லாம் நாங்கள் எடுத்து வச்சுருக்கோம். இந்த கம்பியை வச்சு நம்ம என்ன பண்ண போகிறோன்னு பார்த்தீங்கன்னா, இந்த இதுக்கு அடியில் இந்த மாதிரி இப்படி வச்சு உள்ளே வச்சு அமுத்தி விட்ருங்க. இப்படி அமுத்தி விடுறது மூலமாக நம்மளோட பவுல் ரொம்ப ஸ்ட்ராங்காகவே இருக்கும். ஸோ அடுத்ததாக பார்த்தீங்கன்னா நம்ம எடுத்து வச்சுக்க அந்த சின்ன பாக்ஸ் இருக்குது பார்த்தீங்களா, அந்த பாக்ஸ் வச்சு நல்லா ப்ரெஸ் பண்ணுங்க. இதில் ப்ரெஸ் பண்ணதுக்கப்புறம் இந்த மாதிரி சைட்லலாம் போட்டு நல்லா ஃபில் பண்ணிடுங்க. எந்த கேப்புமே எல்லாம் ஃபில் பண்ணிடுங்க. சரி, இப்போ நம்ம இதை ஒரு நாள் ஃபுல்லாக காய வச்சிடலாம். ஃப்ரெண்ட்ஸ், இப்போ பார்த்தீங்கன்னா அதோட கொஞ்சம் பெரிய சைஸில் நாங்கள் ஒரு பவுல் மேக் பண்ணலான்ட்டு இருக்கோம். ஸ்டார்டிங்லேயே சொன்னோம்ல 2 பவுல் மேக் பண்ண போகிறோன்னு, அது இன்னொரு பவுல் இது தான். அண்ட் ஃப்ரெண்ட்ஸ், இதுக்கு முன்னாடி ஒரு பவுல் மேக் பண்ணோம் பார்த்தீங்களா, அந்த பவுல் எப்படி மேக் பண்ணமோ அதே மாதிரி தான் நம்ம இந்த பவுலும் மேக் பண்ண போகிறோம். என்ன டிஃப்ரென்ஸ் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இதுக்கு வந்து கொஞ்சம் பெரிய சைஸ் பாக்ஸ் கிடைக்கல, அதனால நாங்கள் கார்போர்டே இந்த மாதிரி பாக்ஸ் மாதிரி செஞ்சு யூஸ் பண்ணிக்கிறோம், அவ்வளோதான். ஸோ இதுக்குள்ளேயும் கொஞ்சம் சின்ன சைஸாக இருக்க பாக்ஸ் வச்சு நான் நல்லா ப்ரெஸ் பண்ணி விட்டுக்கலாம். ஃப்ரெண்ட்ஸ், இப்போ பார்த்தீங்கன்னா இது ஒரு நாள் ஃபுல்லாக நல்லாவே காஞ்சிருச்சு. இப்போ நம்ம இதை வெளியே எடுத்து பார்க்கலாம். வெளியே எடுக்கிறதுக்கு ரொம்பவே ஈஸியாக தான் இருக்குது. ஏன்னு பார்த்தீங்கன்னா நம்ம ஆயில் அப்ளை பண்ணோம் பார்த்தீங்களா ஸ்டார்டிங்கில், அதனால ரொம்பவே ஈஸியாகவே இருக்குது. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இப்போ பாருங்கள் நம்மளோட ஒரு பவுல் சூப்பராக அழகாக வந்திருக்கு. இதே போல் இன்னொரு பவுல் எப்படி வந்திருக்குன்னு நம்ம பார்க்கலாம். ஃப்ரெண்ட்ஸ், இந்த பவுலும் அந்த பவுல் மாதிரி நீட்டாக தான் வந்திருக்கு பாருங்கள். ஃப்ரெண்ட்ஸ், நெக்ஸ்ட் ஸ்டெப் பார்த்தீங்கன்னா நாங்கள் சிமெண்ட்டை தண்ணியில் கரைச்சி வச்சுருக்கோம். இதை யூஸ் பண்ணி நம்ம இந்த பவுல் மேலே பெயிண்ட் பண்ணுற மாதிரி நம்ம பண்ணணும். அப்படின்னா தான் ரொம்ப ஸ்ட்ராங்காக இருக்கும். ஸோ நீங்களும் அது மாதிரி பண்ணிடுங்க. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், நாங்கள் சொன்ன மாதிரி செஞ்சுட்டு இதை நல்லா காய வச்சு எடுத்துக்கிட்டோம். இப்போ நம்ம மேக் பண்ணதால் கொஞ்சம் பெரிய சைஸ் பவுல் எடுத்துருக்கோம். அண்ட் நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா ஒரு சின்ன வாட்டர் பாட்டில் எடுத்துருக்கோம். இந்த 2 இதையும் யூஸ் பண்ணி தான் நம்ம பேர்ட்ஸ்க்காக ஆட்டோமேட்டிக்காக வாட்டர் ஃபீடர் செட்டப் மாதிரி நம்ம மேக் பண்ண போகிறோம். இப்போ பார்த்தீங்கன்னா அந்த வாட்டர் பாட்டிலோட கேப் மட்டும் இந்த மாதிரி க்ளூ கன் அப்ளை பண்ணி நல்லா ஒட்டி வச்சுருங்க இது சென்டரில். ஃப்ரெண்ட்ஸ், இப்போ வந்து நாங்கள் கம்பியை ஹீட் பண்ணி இந்த வாட்டர் பாட்டில் நாங்கள் எங்கே ஹோல் போடுறோமோ அதே இடத்துல நீங்களும் ஹோல் போட்டுக்கோங்க. ஒரு 3-4 ஹோல்ஸ் மட்டும் போட்டுக்கோங்க. ஃப்ரெண்ட்ஸ், நாங்கள் கரெக்டாக 3 ஹோல்ஸ் போட்டு முடிச்சிட்டோம். ஃப்ரெண்ட்ஸ், நெக்ஸ்ட் நம்ம இந்த வாட்டர் பாட்டிலுக்குள்ளே வாட்டரை ஊற்றிட்டு அதுக்கப்புறம் நம்ம இந்த மாதிரி க்ளோஸ் பண்ணி வைக்கணும். அதை நாங்கள் எப்படி பண்ணுறோன்னு காட்டுறோம் பாருங்கள். இப்போ பார்த்தீங்கன்னா நம்ம வாட்டர் பாட்டிலில் வாட்டரை ஃபில் பண்ணியாச்சு. இப்போ நம்ம அந்த பவுலை கொஞ்சம் கிராஸாக சாய்ச்சி வச்சுட்டு நம்ம ஈஸியாக க்ளோஸ் பண்ணிடலாம். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், க்ளோஸ் பண்ணதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா வாட்டர் கொஞ்சம் வெளியே வந்துக்கிட்டே இருக்குது பாருங்கள். இது எப்படி ஒர்க் பண்ணணும்னு உங்களுக்கே புரிஞ்சிடும். நீங்கள் மேக் பண்ணதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா உங்களுக்கே புரிஞ்சிடும். இல்லை வீடியோலேயே பாருங்கள், நாங்களே சொல்கிறோம். ஃப்ரெண்ட்ஸ், இதே போல் வாட்டர் கொஞ்சம் கொஞ்சமாக வெளியே வந்து அந்த ஹோலை மறைச்சிருச்சுன்னா உள்ள பபுள்ஸ் வரதெல்லாம் நின்றோம். அதுக்கப்புறம் வாட்டர் வெளியே வராது. வாட்டர் கொஞ்சம் கொஞ்சமாக தீர கொஞ்சம் கொஞ்சமாக அது வெளியே வந்துக்கும் ஹோல்ஸ் வழியாக. சரி ஃப்ரெண்ட்ஸ், இப்போ பார்த்தீங்கன்னா எங்கள் வீட்டு மாடியில் வந்து நாங்கள் இதை செட் பண்ணி வச்சிட்டோம் பாருங்கள். ஒரு பவுலில் வந்து இந்த மாதிரி வாட்டர் ஃபீடரு, இன்னொரு பவுலில் வந்து பார்த்திங்கன்னா நாங்கள் கொஞ்சம் பிஸ்கட்ஸ் போட்டிருக்கோம். ஃப்ரெண்ட்ஸ், நாங்கள் ரொம்ப நேரம் மேலேயே நின்று பார்த்துட்டு இருந்தோம். ஆனால் ஒரு பேர்ட்ஸ் கூட வரல. கீழே போனதுக்காரம் பார்த்தா கொஞ்சம் நேரத்தில் பேர்ட்ஸ் கத்துற சவுண்டாக கேட்டுது. அதனால தான் இப்போ வந்து பார்க்குறோம்.
ஃப்ரெண்ட்ஸ் இப்போ கூட பாருங்கள் ஒரு பேர்ட் பறந்து போச்சுல. அண்டு இப்போ பார்த்தீங்கன்னா நம்மளோட வாட்டர் பாட்டிலாம் அப்படியே தள்ளி விட்டுருக்குது. அண்டு நம்ம வச்சிருக்க பிஸ்கட் எல்லாத்தையும் சாப்பிட்ருக்கு பாருங்கள். சரி இப்போ திரும்ப இந்த வாட்டர் பாட்டிலையும் ஒட்டி வச்சுட்டு இன்னும் கொஞ்சம் பிஸ்கட்ஸ் எல்லாம் வச்சுட்டு கொஞ்சம் தள்ளி இருந்து நாங்கள் ஜூம் பண்ணி காட்டலான்ட்டு இருக்கோம். ஸோ அதையும் பாருங்கள். ஃப்ரெண்ட்ஸ் இப்போ பார்த்தீங்கன்னா நம்ம ஒட்டி வச்ச அந்த வாட்டர் பாட்டில் அடித்த காற்றுக்கு அப்படியே கீழே அந்த பக்கமாக விழுந்துருச்சு. சரி இருந்தாலும் பரவாயில்ல, பேர்ட்ஸ் வந்திருக்கனால அப்படியே காமிச்சிடலான் இருக்கோம். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோ இதோட முடியுது. இந்த வீடியோ உங்களுக்கு ரொம்பவே பிடிச்சிருந்துருக்கும்னு நம்புறோம். அண்ட் நீங்களும் எங்களை போல பேர்ட்ஸ்க்குலாம் நல்லா ஹெல்ப் பண்ணுங்க. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணிருங்க. அண்ட் பிடிக்கலன்னா டிஸ்லைக் பண்ணிருங்க. அண்ட் ஏன் பிடிக்கலங்கிறதையும் அப்படியே கமெண்ட்லயே சொல்லிருங்க. அண்ட் உங்க ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலியோட நம்ம வீடியோ ஷேர் பண்ணுங்க. அண்ட் ஃப்ரெண்ட்ஸ், நீங்க இந்த வீடியோ பத்தி என்ன நினைக்கிறீங்கிறத கீழே கமெண்ட் பாக்ஸ்ல கமெண்ட் பண்ணுங்க. அண்ட் அடுத்ததா என்ன வீடியோ நாங்க போடலாங்கிறதையும் நீங்க கீழே கமெண்ட் பாக்ஸ்லயே கமெண்ட் பண்ணுங்க. நாங்க கண்டிப்பா அடுத்த வீடியோ அந்த இதை போடுவோம். ஃப்ரெண்ட்ஸ், உங்களுக்கு எங்களோட வீடியோஸ்லாம் பிடிச்சிருந்ததுன்னா மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். See you next video. Bye bye.